இன்றைக்கி எங்கள் ஊர் வந்து பொத்தேரிங்க. அங்கே வந்து தண்ணீர் பந்தல் திறந்தாங்க பஸ் ஸ்டாண்டில். நல்லா ஷீட் போட்டு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் தண்ணீர் கேன் வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து மக்களுக்கு எல்லாமே வந்து பழங்கள்லாம் தரத்துக்காக நிறைய பழங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க கலர் கலராக. இது வந்து இந்த சிட்லப்பாக்கம்னு ராஜேந்திரன் சார்னு ஒருத்தர் வந்து திறக்கிறதுக்கோசம் வெயிட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. அவர் வந்தோடனே அவங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிப்பன் கட் பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே வந்து மக்கள் எல்லாருக்கும் வந்து பழம் கொடுத்தாங்க. பழம் கொடுத்தாங்கன்றது எல்லாருமே எடுத்துட்டாங்க. ஆனால் எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க கை நிறைய. பாருங்கள், இந்த வெயிலுக்கு நல்லா ஒரு அண்டா ஃபுல்லாக மோர் கலந்து வச்சுருந்தாங்க. அந்த மோர் கலந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. இந்த வெள்ளரிக்காய், இளநீர், தர்பீஸு, அப்புறம் கிருணி, சாத்துக்குடி, செவ்வாழைப்பழம், அப்புறம் வந்து மிளாம்பழம், அதுக்கப்புறம் அந்த சைடில் கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணீர் கேன் எல்லாமே கொடுத்தாங்க. மக்கள் எல்லாமே சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி வந்து வருஷம் வருஷம் வந்து எங்கள் ஊரில் செய்கிறாங்க. புதுசாக வந்திருக்காரு கவுன்சிலர், அவர் பேர் வந்து யுவராஜ். அவர் வந்து பிஏபிஎல். இவர் ராசேந்திரன் அவர் பேரும் வந்து பிஏபிஎல் தான் அவர் படிச்சிருக்காரு. அப்புறம் மறைமல் நகரில் வந்து தலைவராக இருக்கவர் கோபிகண்ணன் சார். சில பேர்லாம் எனக்கு தெரியல. அப்புறம் ரவிக்குமார் சார்னுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி எங்கள் ஊரில் திறந்து வச்சாங்க.